ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -5/12 கூட்டல் 7/15 மதிப்பு டேஸ் ஆகும். இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்க, நடுவில் ப்ளஸ் இல்லாட்டா மைனஸ் வந்துன்னா பகுதி சேமா இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படி இல்லாட்டா நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்கிருங்க, உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னா, இந்த 15ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ், அதை எழுதிருங்க. 15ஐயும் 5ஐயும் பெருக்குனா 75ன்னு கிடைக்கும். இனி நடுவில் என்னது இருக்கு? கூட்டல். இனி இந்த 12ஐயும் 7ஐயும் பெருக்கணும். பெருக்குனா 84ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய 12ஐயும் 15ஐயும் பெருக்கணும். பெருக்குனா 180ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, மேலே ஒரு மைனஸ்னாலே கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 84லேருந்து 75 கழிச்சா 9, பெரிய நம்பர் 84, அதோட குறியீடு பிளஸ். பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா. இப்போ கீழே என்னது இருக்கு? 180. இப்போ இது 9ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓர் 9 9, ஈர் 9 18, அப்புறம் பாக்கி ஒரு 0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மேலே 1 இருக்கு, கீழே 20 இருக்கு. அப்போ இதோட மதிப்பு 1/20ன்னு எழுதிக்கலாம். இனி செகண்ட் சப்டிவிஷன் இங்கேயும் கொடுத்துக்கிட்டு இதோட மதிப்பை தான் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். அங்கே நம்மளுக்கு பிராக்கெட் போட்டிருந்தாங்க. பெருக்கல்னா பிராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே இருக்கட்டு. நடுவில் பெருக்கல் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணணும்னா, கீழையும் மேலேயும் கேன்சல் பண்ணணும். கீழே இருக்கக்கூடியதையும் கேன்சல் பண்ணக்கூடாது. கீழையும் மேலேயும் தான் கேன்சல் பண்ணணும். இப்போ பாருங்க, கீழே மைனஸ் இருக்கு, மேலேயும் மைனஸ், கேன்சல் ஆயிடுச்சா? இனி 3 9, இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ ஓர் 3 3, 3 9. இனி 18 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓர் 3 3, அடுத்த 6 3 18, இங்கே 6 இங்கே 6. அப்போ 6ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாமா? ஓர் 6 6, ஓர் 6 6. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. நடுவில் பெருக்கல். அப்போ மேலே இருக்கதே பெருக்கிருங்க. 1 பெருக்குனா 1 தான், கீழே 1 பெருக்குனா 1. 1/1னா இதோட மதிப்பு 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 1 எழுதிருங்க. சரிங்களா? இனி அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் இங்கேயும் இதோட மதிப்பை தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். -15/23 பிராக்கெட் போடாண்டா. இப்போ நடுவில் வகுத்தல் குறியீடு இருந்தாலே பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய -46 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய 30 கீழே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுத்தல்னா பெருக்கல் குறியீடை போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய மதிப்பை மேலேயும் மேலே இருக்கக்கூடிய மதிப்பை கீழே எழுதிக்கணும். இப்போ பாருங்க, நடுவில் பெருக்கல் கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணலாம். இங்கே மேலே இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், இந்த மாதிரி மேலே மைனஸ் இருக்கும்போது பெருக்குங்க. மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். 2 மைனஸ்னா பெருக்கும்போது ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம ப்ளஸ்னே எழுதிக்கலாம். இனி 15 30, இது ரெண்டுமே 15ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 15 15, ஈர் 15 30. இனி 23 46, இது ரெண்டுமே 23ஆவது வாய்ப்பாடு போகும். ஓர் 23 23, ஈர் 23 46. இனி மேலே 2 கீழே 2, அப்போ ஓ 2 2, ஓ 2 2. இங்கே பாருங்க, 1 பெருக்குனா 1 தான், 1 பெருக்குனா 1. 1/1 அதோட மதிப்பு என்னது? 1. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, எழுதிக்கலாமா? இங்கே 1 தான் வரும். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் டேஸ் என்ற விகிதமுறு எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. அதாவது எந்த விகிதமுறு எண்ணுக்கு தலைகீழி கிடையாதுன்னு கேட்குறாங்க. அது என்னன்னா 0. அதாவது இப்போ பாருங்க, 0வை எப்படி எழுதலாம்? 0னா கீழே எதுவும் இல்லாட்டா 1ன்னு அர்த்தம். இந்த மாதிரி பின்ன வந்தாலே விகிதமுறு எண். இனி இதை எப்படி தலைகீழ எழுதலாம்? கீழே இருக்கக்கூடிய 1 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய 0 கீழே வந்துடும். இப்போ 1/0னா இதோட மதிப்பு என்னது? இன்ஃபினிட்டிவ். அதாவது இதுக்கு மதிப்பே கிடையாது. அப்போ 0க்கு தான் தலைகீழே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். என்ன கேட்குறாங்க? -1ன் பெருக்கல் நேர்மாறு டேஸ் ஆகும். அதாவது -1க்கு கூட எதை பெருக்குனா +1 கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, -1க்கு கூட -1 பெருக்குனாதான் எனக்கு +1ன்னு கிடைக்கும். ஏன்னா பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடுமா? ப்ளஸ்னா எந்த குறியீடும் போடாண்டாம். 1 பெருக்குனா 1 தான். அப்போ -1க்கு கூட எதை பெருக்குனா எனக்கு +1 கிடைக்குது? -1. அப்போ அதுதான் நம்மளோட ஆன்சர். எடுத்து எழுதிடலாம். செகண்ட் கொஸ்டின் சரியா தவறா என கூறுக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எல்லா விகிதமுறு எண்களுக்கும் ஒரு கூட்டல் தலைகீழியே பெற்றிருக்கும். அதாவது எல்லா விகிதமுறு எண்ணுக்கும் கூட்டல் தலைகீழியே பெற்றிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ விகிதமுறு எண்ணை எடுத்துக்கலாம். 1/2. இனி இது ப்ளஸ்ல இருக்கு. -1/2 பண்ணா இது 0 ஆயிடுமா? கூட்டல் நேர்மாறு அப்படின்னாலே நம்மளுக்கு 0 வரணும். அடுத்த -5/10 எடுத்துக்கிட்டா, மைனஸ் எடுத்துருக்கனால +5/10 எடுத்துக்கிட்டோன்னா சேம் நம்பர் வேற குறியீடுனா 0 ஆகிடும். அப்போ எல்லா விகிதமுறு எண்ணுக்கும் கூட்டல் தலைகீழி உண்டு. அப்போ இந்த கூட்டு என்னது? சரி, எழுதிடலாம். இனி அடுத்த செகண்ட் சப்டிவிஷன்
0 மற்றும் -1 ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மார்களுக்கு சமான விகிதமுறு எண்கள் ஆகும். அதாவது 0வோட கூட்டல் நேர்மாறு 0 தானா, -1ஓட கூட்டல் நேர்மாறு -1ன்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிடலாமா? இப்போ 0 கூட்டல் 0 பண்ணால் 0 தான், கூட்டல் நேர்மாறுனா 0 வரணும். இப்போ -1ஓட கூட்டல் நேர்மாறு -1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூட்டுங்க, 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். ஒன்னே கூட்டினா 2. இங்கே பாருங்க, நம்மளுக்கு -2 வருது, இங்கே 0 வரணும். அப்போ -1ஓட கூட்டல் நேர்மாறு -1 கிடையாது, 0ஓட கூட்டல் நேர்மாறு 0. இது கரெக்டு, ஆனால் இது தப்பு. அப்போ இந்த கூற்று என்னது? தவறுன்னு எழுதிக்கலாமா? தவறு. அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் -11 டிவைடட் பை -17 கூட்டல் நேர்மாறு 11/17 ஆகும். அதாவது இதோட கூட்டல் நேர்மாறு இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? -11 டிவைடட் பை -17. இப்போ 2லே மைனஸ் இருக்கா, அதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? +11 டிவைடட் பை 17. இப்படி இருந்ததை நம்ம இப்படி மாற்றிக்கிட்டோம். இனி இதோட கூட்டல் நேர்மாறு என்ன வரும்னா, இது ப்ளஸில் இருக்குது, மைனஸ் குறியீடு போட்டால் தான் இது எனக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகும். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் குறியீடு தான் கொடுத்துருக்காங்க. +11 டிவைடட் பை 17. ஆக்சுவலாக இதுக்கு -11 டிவைடட் பை 17 கொடுத்தா தான் கரெக்டு. இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்றும் என்னது? தவறுன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஃபோர்த்து சப்டிவிஷன் தன்னைத்தானே தலைகிழியாக கொண்ட விகிதமுறு எண் -1 ஆகும். கரெக்ட் தான். ஏன்னா இப்போ பாருங்க, -1 இதோட தலைகிழி எப்படி எழுதலாம்? கீழே எதுவும் இல்லாட்டா 1ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்போ தலைகிழினாலே கீழே உள்ளதை மேலேயும் மேலே இருக்கக்கூடியதை கீழே எழுதிக்கணும். இப்போ பாருங்க, ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும், 1/1ன்னு அதோட மதிப்பு 1. அப்போ -1 தலைகீழாக எழுதினா கூட அதோட வேல்யூ என்னது? -1 தான். சரிங்களா? அப்போ இந்த கூற்று சரிதான், எழுதிக்கலாம். சரி. இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் அனைத்து விகிதமுறு எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளன. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனைத்து விகிதமுறு எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பெருக்கல் நேர்மாறுனா பெருக்குனா நம்மளுக்கு 1 வரணும். சரிங்களா? இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? ஏனா 1/a இதை தலைகீழாக எழுதணும். இப்போ கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்போ இதோட தலைகீழ் எப்படி எழுதலாம்? கீழே இருடைய 1 மேலேயும் மேலே இருடைய a கீழே வந்துடும். இனி இந்த a கேன்சல் பண்ணால் 1 கிடைக்குமா? பார்த்தீங்களா? 2 நம்பரை பெருக்குனா 1 வரணும். ஆனால் 0 பெருக்கல் 1 டிவைடட் பை 0 இதை பெருக்கி பாருங்க, 0க்கு கூட எதை பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும், 1 வரவே வராது. அப்போ எல்லா விகிதமுறு எண்ணுக்கும் பெருக்கல் நேர்மாறு கிடையாது, ஏன்னா 0க்கு இல்லை. பார்த்தீங்களா? அப்போ இந்த கூற்று தவறு. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். கூடுதலை காண்க. கூடுதல் அப்படின்னாலே கூட்டணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் பாருங்கள். நான் முதல் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 7 டிவைடட் பை 5 கூட்டல் 3 டிவைடட் பை 5. இங்கே பின்னமாக இருக்குது, நடுவில் கூட்டல். இந்த மாதிரி பின்னமாக இருக்கும்போது பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு சேமாக இருக்குது, இங்கே 5 இங்கே 5. அப்போ என்ன பண்ணணும்? கீழே அந்த 5 ஒரு வாட்டி எழுதிடணும், ஒரு வாட்டி தான் எழுதணும். இங்கே நம்மளுக்கு பகுதி சேமாக இருக்கக்கூடியனால டைரெக்டாக நீங்கள் கூட்டலாம். நடுவில் ப்ளஸ் இருக்குது, அப்போ டைரெக்டாக கூட்டுங்க. 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 5 எப்படி கேன்சல் ஆகும்? 1 5 5 2 5 10. கீழே 1ன்னா அந்த 1 எழுதாண்டாம், மேலே என்னது இருக்குது? 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எழுதியிருக்கேன், இன்னொருவா கூட எழுதிக்கலாம். 7 டிவைடட் பை 5 5 டிவைடட் பை 7. இங்கே நம்மளுக்கு பகுதி சேமாக இல்லை. இப்படி சேமாக இல்லாட்ட நம்ம சேமாக ஆக்கணும். அது எப்படின்னா, 5ஆம் வாய்ப்பால் 7 வராது, 7ஆம் வாய்ப்பாலையும் 5 வராது. அப்போ நம்மளால் சேமாகவும் ஆக்க முடியாது. இனி அடுத்து என்ன பண்ணலான்னா, குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். சேமாக இல்லாட்டா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் பெருக்கணும். 7 7 49, நடுவில் கூட்டல். இனி 5ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 5 5 25. இனி கீழே இருக்கக்கூடிய 2ஐயும் பெருக்கி கீழே எழுதணும். 5 7 35. ஓகே பாருங்க, 49ஐயும் 25ஐயும் கூட்டினா 74, கீழே வந்து 35. இப்போ இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட்டை நீக்கணும். சரிங்களா? 6/5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்தாலே பெருக்கணும். வெளியே எந்த நம்பருமே இல்லை, குறியீடை மட்டும் நம்ம பெருக்கினா போதும். வெளியே எங்கே ப்ளஸ் இருக்குது, உள்ள மைனஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இது ரெண்டுமே மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இனி உள்ள என்னது இருக்குது? 14 டிவைடட் பை 15. இப்போ நம்ம பகுதியை சேம் ஆக்கணும். இங்கே 15 இருக்குது, இங்கே 5. 5ஆம் வாய்ப்பாடில் 15 வரும். எப்போ வரும்? 5 3 15. அப்போ 5 3ஆல் பெருக்குனேன்னா 15ஆக மாறும். இப்போ கீழே 3ஆல் பெருக்குனீங்கன்னா மறக்காமல் மேலேயும் 3ஆல் பெருக்கணும். இதை மறக்கக்கூடாது. ஓகே, நீ பெருக்கலாம். 6 3 18. அடுத்த டிவைடட் பை 5 3 15. இந்த சைடு என்னது இருக்குது? 14 டிவைடட் பை 15. அதை அப்படியே எழுதிருங்க.
இப்போ பகுதி சேமாக இருக்குது, அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு நடுவில் மைனஸ். அப்போ பகுதி சேமாக இருக்கிறதுனால டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். 18லேருந்து 14 கழிச்சு என்ன கிடைக்கும்? 4. சரிங்களா? பகுதி சேமாக இருந்ததுன்னா மேலே இருக்கக்கூடியதை அப்படியே சால்வ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். இனி 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிட்டேன். இப்போ இது கலப்பு பின்னமாக இருக்குது, அதை முதல் தகா பின்னமாக மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்குது, அதை மறந்துடாதுங்க. தகா பின்னமாக எப்படி மாற்றுறதுன்னா கீழே இருக்கக்கூடிய 3ஐயும் இதையும் பெருக்கணும். 3 4 12. இனி 12க்கு கூட மேலே இருக்கக்கூடியதை கூட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இருக்கக்கூடியதையும் இதையும் பெருக்கணும், பெருக்கி மேலே இருக்கக்கூடியதை கூட்டணும். சரிங்களா? 3 4 12, 12க்கு கூட 2 கூட்டினா 14. இனி டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது? 3, அதை அப்படியே எழுதிருங்க. இனி நடுவில் ப்ளஸ், இங்கே அதே மாதிரி 12ஐயும் 7ஐயும் பெருக்குனா 84. 84க்கு கூட மேலே இருக்கக்கூடிய 5 கூட்டினா 89. கீழே என்னது இருக்குது? 12, அது அப்படியே வந்துடும். இப்போ பகுதியை சேம் ஆக்கணும். 3ஆம் வாய்ப்பாடில் 12 வரும். எப்போனா 3 4 12. அப்போ 4ஆல் பெருக்குனேன்னா இது 12ஆக மாறும். கீழே 4ஆல் பெருக்குனீங்கன்னா மேலே 4ஆல் பெருக்கணும். இதை மறக்கக்கூடாது. இனி மைனஸ் இருக்குது, 14 4ஐயும் பெருக்கலாமா? 14 4 4 16 6 பாக்கி 1 4 1 4 4 கூட 1 கூட்டினா 5. அப்போ பெருக்குனா 56 கிடைக்குது. இனி கீழே கூடது பெருக்குங்க 3 4 12. அடுத்த நடுவில் கூட்டல் இருக்குது, இங்கே 89, கீழே 12. இப்போ பகுதி எப்படி இருக்குது? சேமாக இருக்கா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு மேலே இருக்கக்கூடியதை அப்படியே சால்வ் பண்ணலாம். ஒரு மைனஸ்னால் நீங்கள் கழிக்கணும், கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 89லேருந்து 56 கழிச்சா 33. பெரிய நம்பர் 89, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னால் எந்த ஒரு குறியீடுமே போடாண்டாம். இப்போ இது 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3, திரும்பவும் 3 இருக்குது, அப்போ 1 3 3. அடுத்து 4 3 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 11 இருக்குது, கீழே 4 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். -17 டிவைடட் பை 11லிருந்து -8/44 கழிக்கவும். இப்போ இதில் இருந்து இதை கழிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். -17/11 கழிக்கிறதுனால நடுவில் மைனஸ். இனி இதை எடுத்து எழுதிக்கணும். இங்கே ஒரு மைனஸ், இந்த மாதிரி மைனஸ் இருந்ததுன்னா அது ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். அப்போ -8 டிவைடட் பை 44. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன், முதல் இந்த ப்ராக்கெட்டை நீக்கணும். அதுக்கு முன்னாடி இதை எடுத்து எழுதிக்கலாம். -17/11 ப்ராக்கெட்டை நீக்கணும்னா பெருக்கணும். வெளியே மைனஸ் இருக்குது, உள்ள மைனஸ். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இதே இது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே என்னது இருக்குது? 8/44. இப்போ பகுதியை சேமாக்கலாம். எப்படின்னா 11வது வாய்ப்பாடில் 44 வரும். எப்போனா 4 11 44. அப்போ 11 4ஆல் பெருக்குனா 44 மாறும். அதே மாதிரி மேலே 4ஆல் பெருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ் 17ஐயும் 4ஐயும் பெருக்கலாம். 4 7 28. அப்போ 8 பாக்கி 2. 4 1 4 4 கூட 2 கூட்டினா 6. என்ன வருது? 68. இனி கீழே உடையதை பெருக்கலாம். 11 4ஐயும் பெருக்குனா 44 கூட்டல் 8 டிவைடட் பை 44. ஓகே, இப்போ பகுதி சேம் ஆயிடுச்சா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. பகுதி சேமானனால மேலே இருக்கக்கூடியதை அப்படியே சால்வ் பண்ணிடலாம். இங்கே ஒரு மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். அப்போ கழிக்கலாம். 68லேருந்து 8 கழிச்சா 60. பெரிய எண் வந்து 68, 8 விடைக்கும் பெரிய எண் 68. இதோட குறியீடு மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும். ஓகே, இப்போ ஒரு மைனஸ், அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா? அதை மறக்கக்கூடாது. இப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பரும் ரெட்டை எண், அப்போ கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாடு போகும். பாருங்கள், 6ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3 2 6. இனி ஒரே ஒரு 0, அது அப்படியே வந்துடும். இங்கே அதே மாதிரி 4 எப்போ வரும்? E2 4. திரும்பவும் E2 4. திரும்பவும் இது 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓகே, 3ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? ஒரு வாட்டி. O2 2. இனி 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 10ஆக மாறும். அப்போ I2 10. இனி இதுவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். O2 2 O2 2. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? 15, கீழே 11 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நடுவில் பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னா நீங்கள் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 9 டிவைடட் பை 132 பெருக்கல் -11 டிவைடட் பை 3. இனி இன்னொருக்கா கூட எழுதிக்கலாம், ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணணும் அதுக்காக. அப்போ 9 டிவைடட் பை 132 பெருக்கல் -11 டிவைடட் பை 3. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், மேலேயும் கீழே தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மைனஸை தனியாக எடுத்து எழுதிக்கலாம், இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 3 9. இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அப்போ 1 3 3 3 3 9. இனி இது ரெண்டும் 11ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியாட்டா வகுத்து பாருங்க. பெரிய நம்பர் 132, அதை உள்ளே எழுதுங்க. சின்ன நம்பர் 11, அதை வெளியே எழுதிருங்க. இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். 13ல் 11 எத்தனை வாட்டி இருக்கும்? ஒரு வாட்டி தான். 11 11
13லேருந்து 11 கழிச்சா 2. இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 22ல் 11 2 வாட்டி இருக்கும். ஈர் 11 22 சரிங்களா? அப்போ கழிச்சா 0 கிடச்சிடும். இப்போ ஈவு என்ன கிடைக்குது 12. அப்போ 132 கட் பண்ணிக்கிட்டு 12ன்னு எழுதிருங்க. இந்த 11 வாய்ப்படி கேன்சல் பண்ணியும் அப்போ ஓர் 11. இப்போ பாருங்கள் இது ரெண்டும் 3 வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஒரு 3 3 நான் 3 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, ஒரு மைனஸ் அதை ஆல்ரெடி எழுதிக்கிட்டேன். இனி மேலே இருக்கக்கூடியதை பெருக்கணும். பாருங்கள் ஓர் 1 1 டிவைடட் பை இது இங்கே 4 இருக்குது, இங்கே 1 4 1 4. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னொரு கூட அதை எடுத்து எழுதிக்கிறேன். -7 டிவைடட் பை 27 இன்டூ 24 டிவைடட் பை -35 எழுதிட்டேன். இப்போ பாருங்க கீழே மைனஸ் இருக்கு, மேலே மைனஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இனி 7 35 இது ரெண்டுமே 7ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓர் 7 7 அடுத்த 7 35. இனி இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடி கேன்சல் ஆகும். 9 3 27 அடுத்த 8 3 24. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே என்னது இருக்குது 1 8 பெருக்கல்னால பெருக்குங்க. ஓர் 8 8 கீழே 9 5 இருக்குது. 9 5 45. இதுக்கு மேலே இதையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். 6வது கொஸ்டின் வகுக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் இதை எடுத்து எழுதிக்கிறேன். -21 டிவைடட் பை 5. இனி நீங்கள் இந்த ஐக்கு பதில் வகுத்தல் குறியீடு போடணும். ஏன்னா வகுக்கணும் தானே கொடுத்துருக்காங்க. ஐக்கு பதில் வகுத்தல் குறியீடு போட்டுருங்க. இந்த சைடு என்னது இருக்கு -7 டிவைடட் பை -10. ஓகே, இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். -21 டிவைடட் பை 5. இனி இந்த வகுத்தல் பதில் பெருக்கல் குறியீடு போட்டுக்கிட்டு கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறதையும் கீழே கொண்டு வர போகிறோம். அதாவது தலைகீழே எழுத போகிறோம். அப்போ கீழே என்னது இருக்கு -10 அது மேலே வந்துடும். மேலே இருக்கக்கூடிய -7 கீழே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுத்தல் குறியீடை பெருக்கலாக மாற்றிட்டீங்கன்னா தலைகீழே எழுதணும். கீழே உள்ளதை மேலேயும் மேலே உள்ளதை கீழேயும் கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்க கேன்சல் பண்ணலாமா? இந்த மைனஸோ கேன்சல் ஆகிடும். அடுத்த இதுவும் 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஓர் 5 5 இங்கே 10 இருக்குது. அப்போ ஈர் 5 10. இனி 7 21 7ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 7 7 3 7 21. இனி பாருங்க இங்கே ஒரு மைனஸ், ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, அது அப்படியே வந்துடும். இந்த மைனஸை மறந்துடாதுங்க. இனி மேலே இருக்கக்கூடியதை பெருக்கலாம். 3 2 3 2 6. இனி கீழே வந்து ஓர் 1 1 கீழே 1ன்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாமா? -3 டிவைடட் பை 13. ஐக்கு பதில் வகுத்தல். அடுத்த இங்கே -3. ஓகேங்களா? மைனஸ் இருக்குது, இங்கே ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இனிமேல் பெருக்க தான் போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு -3 டிவைடட் பை 13. இனி வகுத்தலுக்கு பதில் பெருக்கல் அப்படின்னு எழுதிருங்க. -3 இதுக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழே எழுதிடலாமா? கீழே இருக்கக்கூடிய 1 மேலே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய -3 கீழே வந்துடும். இப்போ பாருங்க இங்கே -3 இங்கே -3 கேன்சல் ஆகிடுச்சா? இனி மேலே 1 மட்டும் இருக்குது, கீழே 13 மட்டும் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு -2 இனி ஐக்கு பதில் வகுத்தல் குறியீடு. அடுத்து இங்கே என்னது இருக்குது -6 டிவைடட் பை 15. ஓகே, இனிமேல் டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். எழுதிக்கலாம். -2 டிவைடட் பை 1. இப்போ வகுத்தல் குறியீடுக்கு பதில் பெருக்கல் மாற்றி எழுதிக்கிட்டு கீழே இருடைய 15 மேலே வந்துடும், மேலே இருடைய -6 கீழே வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த மைனஸோ கேன்சல் ஆகிடும். இனி 6 2 எப்படி கேன்சல் ஆகும்? ஓர் 2 2 3 2 6. இனி 3 15 3 எப்படி போகும்? ஓர் 3 3 ஐ 3 15. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கிறத பெருக்கிடலாமா? 1 5 பெருக்குனா 5 தான். இனி 1 பெருக்குனா 1. பைக்கு கீழே 1ன்னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன்லையும் ஏபி கொடுத்துட்டாங்க. எனில் ஏ கூட்டல் பி வகுத்தல் ஏ மைனஸ் பியை காண்க. இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அதாவது வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏபி மதிப்பை இங்கே பிரதியிடணும். செகண்ட் சப்டிவிஷனில் இதில் இந்த ஏபியோட மதிப்பை பிரதியிடணும். ஓகே, முதல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை 2. பியோட மதிப்பு 2 டிவைடட் பை 3. இனி இதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ கூட்டல் பி அப்புறம் வகுத்தல் ஏ மைனஸ் பி எழுதிட்டேன். இப்போ பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 1 டிவைடட் பை 2 நடுவில் கூட்டல். இனி பியோட மதிப்பு 2 பை 3 அப்புறம் பாருங்கள் வகுத்தல். இனி ஏயோட மதிப்பு திரும்பவும் 1 டிவைடட் பை 2 நடுவில் மைனஸ். பியோட மதிப்பு 2 பை 3. இப்போ சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு பகுதி சேமா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாமா? 1 3 பெருக்குனா 3 நடுவில் கூட்டல். இனி இந்த 2ஐயும் இதையும் பெருக்குங்க. 2 4. அடுத்த கீழே இருக்கக்கூடிய 2ஐயும் பெருக்கணும். 3 6. ஓகே, நீ இங்கே வகுத்தல். இங்கே அதே மாதிரி 3 1 பெருக்குங்க 3 நடுவில் மைனஸ். அடுத்த 2 2 பெருக்குனா 4. இனி 3 6.
சரிங்களா. அப்புறவு 3 4 கூட்டினா 7ன்னு கிடைக்கும். கீழே 6 இருக்குது. அடுத்து இந்த சைடு வகுத்தல் இருக்குது. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி கீழே என்னது இருக்குது? 6. ஓகே, வேணால் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ 7/6 அப்படியே வந்துடும். இங்கே வகுத்தல் இருக்குது, அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய 6 மேலே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய -1 கீழே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுத்தலுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய 6 மேலே எழுதிக்கணும், மேலே இருக்கக்கூடிய -1 கீழே எழுதிக்கணும். அப்படியே தலைகீழ எழுதிக்கிறோம். ஓகே, பெருக்கல்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே என்னது இருக்கும்? 7 மட்டும் இருக்கும். எப்போவுமே பைக்கு கீழே 1ன்னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. அப்போ இந்த மைனஸை மட்டும் மேலே எடுத்து எழுதிருங்க. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் அடுத்து இதையும் எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன், சரிங்களா. இப்போ இதில் பிரதியிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பு -3/5, அடுத்த கூட்டல் பியோட மதிப்பு 2/15, அப்புறம் இங்கே வகுத்தல், திரும்பவும் ஏயோட மதிப்பு -3/5, அடுத்த இங்கே நடுவில் மைனஸ், அதை மறக்கக்கூடாது. பியோட மதிப்பு 2/15. இங்கே நீங்கள் குறுக்கு பெருக்கலும் பெருக்கலாம், இல்லாட்டா பாருங்கள் இங்கே 15 இருக்குது, 5ஆம் வாய்ப்பாடில் 15 வரும். எப்போனா I3 15. அப்போ கீழே 3ஆல் பெருக்கிடுங்க. அப்போ நம்ம பகுதியை சேமாக்கிடலாம். கீழே 3ஆல் பெருக்கினீங்கன்னா மேலே மறக்காமல் 3ஆல் பெருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மைனஸ், அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பெருக்குங்க, 3 9, I3 15. அடுத்து இந்த சைடு கூட்டல் 2/15 அப்படியே வந்துடும். அடுத்த வகுத்தல், இங்கே அதே மாதிரி தான். 5 3ஆல் பெருக்குனா 15 மாறுமா? அப்போ மேலே 3ஆல் பெருக்கிடுங்க. ஒரு மைனஸ், 3 9, I3 15, நடுவில் மைனஸ், 2/15 அப்படியே வந்துடும். இப்போ பகுதி சேம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அதை ஒரு வாட்டி எழுதிடணும். 15 ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே மைனஸ், அப்போ கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 9லேருந்து 2 கழிச்சா 7, பெரிய எண் 9, அதோட குறியீடு மைனஸ். இனி இங்கே வகுத்தல் இருக்குது. இங்கே அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. பகுதி சேம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு வாட்டி அந்த 15 எழுதிருங்க. இங்கே ரெண்டுமே மைனஸ். இந்த மாதிரி 2 மைனஸ் இருந்துன்னா மைனஸ் குறியீடை போட்டு அதை கூட்டணும். 9ஐயும் 2ஐயும் கூட்டினா 11, சரிங்களா. இனி நம்ம வகுத்தலுக்கு பதில் பெருக்கல்னு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு -7/15 எழுதிக்கலாம். வகுத்தலுக்கு பதில் பெருக்கல். அப்போ கீழே இருக்கக்கூடிய 15 மேலே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய -11 கீழே வந்துடும். இப்போ பெருக்கல்னா கேன்சல் பண்ணலாம். இங்கே 15, இங்கே 15 சேமாக இருக்கனால கேன்சல். இனி இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போ பாக்கி மேலே என்னது இருக்குது? 7 இருக்குது, கீழே 11 இருக்குது, சரிங்களா. இதுதான் இதோட ஆன்சர். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 1/2 கூட்டல் 3/2 மைனஸ் 2/5 வகுத்தல் 3/10 × 3ஐ சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறு எண் என நிரூபிக்கவும். அதாவது இதை சுருக்கும் போது ஒரு விகிதமுறு எண் கிடைக்கும். அது 11க்கும் 12க்கும் இடையில தான் இருக்குன்னு நிரூபிக்கணும், சரிங்களா. ஓகே, முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாம். 1/2 கூட்டல் அடுத்த 3/2 மைனஸ் 2/5, அப்புறம் வகுத்தல் 3/10 × 3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறான குறியீடு இருக்குது. இதில் முதல் என்ன சால்வ் பண்ணணும்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்த வகுத்தல், அதுக்கு பிறகு பெருக்கல், லாஸ்ட்டு கூட்டல். இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது முதல்ல சால்வ் பண்ணலாமா? அதை மட்டும் சால்வ் பண்ணணும், மற்றபடி எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கணும். 1/2 எழுதிக்கலாம், கூட்டல். இப்போ பாருங்கள், நடுவில் மைனஸ், பகுதி சேமா இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாமா? 5 3 பெருக்குனா 15, நடுவில் மைனஸ். இனி 2 2 பெருக்குனா 4, அப்புறம் கீழே விட 2 பெருக்குங்க, 2 10. பாக்கி எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம். வகுத்தல் 3/10 × 3. ஓகே, இனிமேல் 1/2 கூட்டல் 15லேருந்து 4 கழிச்சா 11/10 வகுத்தல் 3/10 × 3. இப்போ இதை விகிதமுறு எண்ணா கொண்டு வந்துட்டோம். ப்ராக்கெட்ல இருந்து தனியாக கொண்டு வந்துட்டோம். இனி நம்ம என்ன சால்வ் பண்ணணும்? வகுத்தலை சால்வ் பண்ணணும், சரிங்களா. இது ஓகே, பாக்கி எல்லாத்தையும் எழுதிக்கலாமா? 1/2 கூட்டல் 11/10. இப்போ வகுத்தல்னா என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருடைய 10 மேலே வந்துடும், மேலே இருடைய 3 கீழே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுத்தல்னா பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருடைய மதிப்பு மேலே போயிடும், மேலே இருக்கக்கூடிய மதிப்பு கீழே வந்துடும். அடுத்த × 3 அதை அப்படியே எழுதிருங்க. இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்குது, பெருக்கல்ல இருந்தால் கேன்சல் பண்ணலாம். வகுத்தல் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பெருக்கல். அப்போ பாருங்க, கீழேயும் 10 இருக்குது, மேலேயும் 10. இந்த மாதிரி கீழே மேலே இருந்தனா கேன்சல் பண்ணலாம். கீழே 3 மேலே 3, சரிங்களா. ஓகே, இதை மேலே கேன்சல் பண்ண முடியாது. இனி பாக்கி 1/2 இருக்குது, கூட்டல். இங்கே வந்து 11 மட்டும் இருக்குது. 11க்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். திரும்பவும் பாருங்கள், நடுவில் கூட்டல், பகுதி சேமா இல்லை. அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 1 1 பெருக்குனா 1, நடுவில் கூட்டல். இனி 2 11 பெருக்குனா 22.
அப்புறம் கீழே இருக்க 2 பெருக்கலாம். ஈர் 1 2. அடுத்த 1ஐயும் 22ஐயும் கூட்டினா 23, கீழே 2. நம்ம சுருக்கி விகிதமுறு எண் கொண்டு வந்துட்டோம். இனி இது 11க்கும் 12க்கும் இடையில இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை கலப்பு பின்னமாக மாற்றணும். சரிங்களா? அப்போ கீழே இருக்க 2 வெளியே எழுதிருங்க, மேலே இருக்க 23 உள்ளே எழுதிருங்க. இப்போ 2 இருக்குது, அப்போ ஓ 2 2 கழிச்சா 0 வந்துடும். இனி இந்த 3 கீழே இருக்கிறீங்க, 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்கும். ஓ 2 2 கழிச்சா என்ன வரும்? 1 வரும். இதுக்கு அடுத்த புள்ளி வச்சுட்டு 0 இறக்கணும். கலப்பு பின்னமாக மாற்றணும்னா இப்படி புள்ளி வைக்கக்கூடாது. இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஈவ் என்ன கிடைக்குது? 11. அடுத்து எதால் வகுக்கிறோம்? 2ஆல். அதை கீழே எழுதிருங்க, மீதி 1 அதை மேலே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிட்டோம். அப்புறவு 11 1 டிவைடட் பை 2. இங்கே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 11 பாருங்கள். 11க்கு அடுத்து என்ன எழுதுவோம்? 12 தானே எழுதுவோம். அப்போ விகிதமுறு எண் 11க்கும் 12க்கும் இடையில தான் அமையுது. அப்போ எழுதிக்கலாம் therefore 11 1 டிவைடட் பை 2. நீங்கள் இதையும் எழுதிக்கலாம், இல்லாட்டா இதையும் எழுதிக்கலாம். 11 1 டிவைடட் பை 2 ஆனது 11 மற்றும் 12க்கு இடையில் அமையும் என நிரூபிக்கப்பட்டது. இப்படி எடுத்து எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம சுருக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டே கேன்சல் பண்ண வேண்டியது வரும். அதனால முதல்ல கேன்சல் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால இதை இன்னொருக்க கூட எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ப்ராக்கெட் இருக்குது, 3 ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இதை சுருக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னா டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணலாம். மேலே 11 கீழே 33. இது ரெண்டுமே 11ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். அப்போ ஓர் 11 11 மூ 11 33. இனி இது 2 3ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 3 3 ஈர் 3 6. இனி 2ம் இந்த 8ம் 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓ 2 2 நான் 2 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஒரு மைனஸ், அதை மறக்காமல் எழுதிருங்க. இப்போ நடுவில் பெருக்கல், அப்போ மேலே இருக்கக்கூடியதை பெருக்கணும். 1 1 பெருக்குனா 1 தான். இனி 4 1 பெருக்குனா 4. சரிங்களா? அப்புறம் கூட்டல். இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போ 1 டிவைடட் பை 3 எழுதிக்கலாம். கூட்டல். இப்போ பாருங்கள், 3/5 எழுதிருங்க. இனி வகுத்தல் குறியீடு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டுக்கிட்டு தலைகீழே எழுதணும். கீழே இருடைய 20 மேலே வந்துடும், மேலே இருடைய 9 கீழே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுத்தல் குறியீடு வந்தாலே பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருக்கூடிய மதிப்பை மேலேயும் மேலே இருடைய மதிப்பை கீழேயும் எழுதிக்கணும். சரிங்களா? இனி அடுத்து இங்கே மைனஸ், இங்கே நடுவில் பெருக்கல். அப்போ கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடுமா? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஒரு மைனஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே பாக்கி 4 இருக்குது, கீழே வந்து 5 இருக்குது. ஓகே, இனிமேல் மைனஸ் 1 டிவைடட் பை 4 அப்படியே வந்துடும். கூட்டல். இங்கே 1 டிவைடட் பை 3 நடுவில் கூட்டல். இப்போ பாருங்கள், நடுவில் பெருக்கல். அப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? 5ம் 20 5ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 5 5 நான் 5 20. அப்புறம் 3 9 3ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 3 3 3 9. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கிருங்க. நடுவில் பெருக்கல். 1 4 பெருக்குனா 4. அடுத்த 1 3 பெருக்குனா 3. சரிங்களா? இனி இங்கே மைனஸ் இருக்குது, உள்ள மைனஸ் இருக்குது. வெளியே மைனஸ், உள்ள மைனஸ். அப்போ பெருக்குங்க. மைனஸே பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 4/5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் இதை சுருக்கணும். சரிங்களா? அது வரைக்கும் இதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், பகுதி சேமாக இருக்கா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. நடுவில் கூட்டல். பகுதி சேமாக இருந்ததுன்னா மேலே கூடியதை டேரெக்டாக கூட்டிடலாம். சரிங்களா? 1 4 கூட்டினா 5. இனி இந்த சைடில் என்னது இருக்குது? 4/5. இப்போ இதோட பகுதியை சேமாக்கலாம். இல்லாட்டா என்ன பண்ணணும்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 நான் சால்வ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு மைனஸ். இனி கீழே இருடைய 3 இந்த 1 பெருக்குங்க. ஓர் 3 3. அடுத்த நடுவில் கூட்டல். இனி 4 5 பெருக்குங்க. நான் 5 20. இனி கீழே இருக்கக்கூடிய 4 3 பெருக்குங்க. நான் 3 12. அடுத்த இந்த சைடு 4/5 அது அப்படியே வந்துடும். இனி பாருங்கள், மேலே ஒரு மைனஸ். அப்போ என்ன பண்ணணும்? கழிக்கணும். 20லேருந்து 3 கழிச்சா 17. பெரிய நம்பர் 20, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னால் எந்த குறியீடுமே போடாண்டாம். கீழே 12 இருக்குது. அடுத்த கூட்டல். இங்கே 4/5. இனி இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? 5ஐயும் 17ஐயும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 85ன்னு கிடைக்கும். நடுவில் கூட்டல். இனி 12 4 பெருக்குங்க. பெருக்குனா 48. நீங்கள் சைடில் பெருக்கி பாருங்கள். இனி கீழே இருக்கக்கூடிய 12 5 பெருக்குனா 60ன்னு கிடைக்கும். இனி மேலே இருக்கக்கூடியதை கூட்டலாம். 5 8 கூட்டினா 13. அப்போ 3 பாக்கி 1. 8 1 கூட்டினா 9. 9க்கு கூட 4 கூட்டினா 13. கீழே என்னது இருக்குது? 60. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஒர்க்காக கூட எழுதிக்கலாம். ஓகே, எழுதிக்கிட்டோம். இங்கே 3 ப்ராக்கெட் இருக்குது, தனித்தனியாக சுருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 4/3 எழுதிக்கலாம். இங்கே வகுத்தல்னா என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருடைய -7 மேலேயும் மேலே இருடைய 8 கீழேயும் கொண்டு வந்துடணும்.
ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் வகுத்தல் குறியீடு இருந்ததுன்னா அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழருடைய மதிப்பை மேலேயும் மேலருடைய மதிப்பை கீழேயும் கொண்டு வரணும். இனி இங்கே மைனஸ் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இங்கே வந்து பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னால் நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே 3 இங்கே 3, அப்போ ஓர் 3 3 ஓர் 3 3. இனி இங்கே 4 இங்கே 4, அப்போ ஓர் 4 4 ஓர் 4 4. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. நடுவில் பெருக்கல், அப்போ பெருக்கிருங்க. 1 1 பெருக்குனா 1, கீழேயும் 1 1 பெருக்குனா 1. அடுத்த இங்கே கூட்டல் இருக்குது. இங்கே நடுவில் பெருக்கல், அப்போ கேன்சல் பண்ணலாமா? 4 4, அப்போ ஓர் 4 4 ஓர் 4 4. ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும். இனி 1 1 பெருக்குனா 1 தான், 3 1 பெருக்குனா 3. ஓகே, நீ சால்வ் பண்ணலாம். பாருங்கள், இங்கே நடுவில் பெருக்கல் கேன்சல் பண்ணலாமா? 4 8 4 வைப்பாடு போகும். ஓர் 4 4 ஈர் 4 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஒரு மைனஸ். இனி பெருக்குங்க. 1 7 பெருக்குனா 7, 3 2 பெருக்குனா 6. அடுத்த இங்கே எந்த குறியீடும் இல்லாட்டா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் தான். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்த 1/1 எழுதிருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குங்க. ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்த இங்கே 1/3. இப்போ பாருங்கள், நம்ம பகுதியை சேம் ஆக்கலாம். ஏன்னா இருக்கிறதுல பெருசு 6. 1ஆம் வாய்ப்பாடுலேயும் 6 வரும், 3ஆம் வாய்ப்பாடுலேயும் 6 வரும். 1ஆம் வாய்ப்பாடு எப்போ வரும்? ஓர் 6 6, அப்போ 6ஆல் பெருக்குனா 6ஆக மாறுமா? அப்போ கீழே 6ஆல் பெருக்கினீங்கன்னா மேலேயும் 6ஆல் பெருக்கணும். அதே மாதிரி 3ஆம் வாய்ப்பாடில் 6 எப்போ வரும்? 2ஆல் பெருக்குனா 3 2 6, கீழே 2ஆல் பெருக்கினீங்கன்னா மறக்காமல் மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ஓகே, இப்போ -7/6 எடுத்து எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் 1 6 பெருக்குனா 6, 1 6 பெருக்குனா 6. அடுத்த மைனஸ் ஓர் 2 2, கீழே 3 2 6. இப்போ பகுதி சேம் ஆகிடுச்சா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு மேலே இருக்கக்கூடியது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -7 -6 -2. இப்போ கீழே இருக்கக்கூடிய 6 அப்படியே வந்துடும். மேலே எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 7 6 கூட்டினா 13, 13 கூட 2 கூட்டினா 15. இப்போ இந்த ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஈர் 3 6, அடுத்த I 3 15. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பாக்கி மைனஸ் இருக்குது, மேலே 5 இருக்குது, கீழே 2 இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மாணவர் ஓர் எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க. அதாவது ஒரு மாணவன் ஒரு எண், அந்த எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு எண்ணை 4/3 வகுக்கணுமா? சரிங்களா? வகுக்கிறதுனால வகுத்தலுக்கான குறியீடு போட்டுக்கிட்டு 4/3 எழுதிருங்க. இப்படி வகுப்பதற்கு பதிலாக அந்த எண்ணை 4/3 பெருக்கி, அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் இப்போ பெருக்கிறான், அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு 4/3 எழுதிருங்க. இப்படி பெருக்கிறதுனால சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். இது வந்து சரியானது, இது தவறானது. இப்படி தவறா பண்ணும்போது 70 அதிகமாக வந்திருக்கு. அப்போ நான் இதுல இருந்து 70 கழிச்சாதானே எனக்கு சரியானது கிடைக்கும். அதனால -70ன்னு எழுதிருங்க. இனி நம்ம அந்த எண்ணை காண்க. அதாவது இங்கே எக்ஸ் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த எக்ஸோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சால்வ் பண்ணலாம். எக்ஸ் எழுதிக்கலாம். வகுத்தல்னா என்ன பண்ணுவோம்? பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழருடைய மதிப்பு மேலேயும் மேலருடைய மதிப்பு கீழே எழுதிக்கணும். இனி எக்ஸைகள் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே நடுவில் பெருக்கல் இருக்குது. கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கிறத பெருக்கிருங்க. எக்ஸை 4 பெருக்குனா 4x. இனி 1 3 பெருக்குனா 3. இந்த சைடு -70. இனி இங்கே அதே மாதிரி கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்கலாம். எக்ஸை 3 பெருக்குனா 3x. அடுத்த 1 4 பெருக்குனா 4. இனி இங்கே எக்ஸ் இருக்குது, அதை இங்கே கொண்டு வந்துடலாம். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சரிங்களா? ப்ளஸில் இருக்குது, இங்கே வந்து மைனஸாக மாறும். அப்போ -4x/3. அங்கே இனி -70 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், நடுவில் மைனஸ், பகுதி சேமா இல்லை. அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாமா? 3 3 பெருக்குனா 9ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு எக்ஸு. அடுத்த நடுவில் மைனஸ் 4 4 பெருக்குனா 16. இங்கே ஒரு எக்ஸு. இனி கீழே கூட 2 பெருக்குங்க. 4 3 12. அந்த சைடு -70. இனி இதை சால்வ் பண்ணலாம். ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 16ல் இருந்து 9 கழிச்சா 7. கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். 9 விடைக்கும் 16 பெருசு, அதோட குறியீடு மைனஸ். 2ல் எக்ஸ் இருக்கனால எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்புறவு இங்கே -70 இருக்கு. இனி பாருங்க, வகுத்தல் இருக்கக்கூடிய 12 அங்கே போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும். அப்போ பெருக்கல் 12. நம்ம இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. -7 அங்கே கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதை பெருக்கலாம். இங்கே ஒரு மைனஸ், அதை எழுதிருங்க. இப்போ 12 7 பெருக்கலாம். லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். 7 2 14. அப்போ 4 பாக்கி 1. 7 1 7. 7 கூட 1 கூட்டினா 8. அப்போ என்ன கிடைக்குது? 84. இங்கே ஒரு 0, அதை மறந்துடாதுங்க. இனி -7 இங்கே பெருக்கல்ல இருக்குது. இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். சரிங்களா? இப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இனி 7ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 7 7 7. 8ல் 7 எத்தனை வாட்டி இருக்குது? ஒரு வாட்டி. 8ல் இருந்து 7 கழிச்சா 1 கிடைக்கும். இப்போ எதுனா ஆகிடும்? 14 மாறுமா? இனி ஈர் 7 14. ஒரே ஒரு 0 இருக்குது, அதை அப்படியே எழுதிருங்க.
அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது 120. நம்மளுக்கு கொஸ்டினில் அந்த எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தேர்ஃபோர் அந்த எண் 120 ஆகும். இவ்வளோ எழுதிருங்க. இவ்வளோ தான் அந்த சம். 11வது கொஸ்டின் பார்க்கலாம். 3/4 கூட்டல் 5/6 கூட்டல் -7/12 திட்ட வடிவம் டேஸ் ஆகும். அதாவது இதோட திட்ட வடிவம்னா இதோட சுருங்கிய வடிவம். சரிங்களா? அப்போ சுருக்கலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எப்போவுமே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். முதல் 3/4 கூட்டல் 5/6. இப்போ ப்ராக்கெட்டை நீக்கணும்னா என்ன பண்ணணும்? பெருக்கணும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும் என்ன ஆகும்? மைனஸ். அதாவது பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடும். ரெண்டுமே மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். இனி உள்ளே இருக்கக்கூடிய 7/12 எடுத்து எழுதிக்கலாம். இனி என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டையும் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? நடுவில் கூட்டல், பகுதி சேமா இல்லை, அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கிருங்க. 6 3 பெருக்குனா 18, நடுவில் கூட்டல். இனி 4 5 பெருக்கணும். 4 5 20. கீழே இருக்கக்கூடியதை பெருக்குங்க. 4 6 பெருக்குனா 24. அடுத்து இங்கே -7/12. இனி 18 20 கூட்டுனா 38. கீழே 24 -7/12. இனி இதையும் நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். இல்லாட்டா பகுதியை சேமாக்குங்க. இங்கே 24 இருக்குது. 12 2ஆல் பெருக்கினா 24 மாறுமா? அப்போ கீழே 2ஆல் பெருக்கினீங்கன்னா மேலே 2ஆல் பெருக்கணும். இனி 38/24 அப்படியே வந்துடும். 7 2 14. 12 2 பெருக்குனா 24. இப்போ பகுதி சேமாயிடுச்சு. அப்போ கீழே அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. பகுதி சேமானனால நடுவில் இங்கே மைனஸ் இருக்குது, மேலே இருக்கிறது அப்படியே கழிச்சிடலாம். பகுதி சேமா இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் கழிக்கலாம். 38 இருந்து 14 கழிச்சா 24ன்னு கிடைக்கும். இப்போ மேலே 24 கீழே 24. ஓர் 24 24. அடுத்து இங்கே ஓர் 24 24. 1/1ன்னு அதோட மதிப்பு என்னது? 1 தான். அப்போ இதோட ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஆ தான் இதோட ஆன்சர். சரிங்களா? 12வது கொஸ்டின், இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை அப்படியே நான் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ சால்வ் பண்ணலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். நடுவில் மைனஸ், பகுதி சேமா இல்லை, அப்போ குறுக்கு பெருக்கலும் பெருக்கலாம். இல்லாட்டா பகுதியை சேமாக்கலாம். இங்கே 8 இருக்குது. 4 நான் 2ஆல் பெருக்கிறேன். 8 மாறுமா? அதே மாதிரி மேலே 2ஆல் பெருக்கணும். ஓகே, 3 2 6. கீழே வந்து 4 2 8. அடுத்த நடுவில் மைனஸ், அப்புறம் 5/8 எழுதிருங்க. இனி கூட்டல் 1/2. இப்போ பாருங்கள், பகுதி சேமாயிடுச்சா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. நடுவில் மைனஸ், பகுதி சேமா இருக்கனால மேலே இருக்கக்கூடியதை அப்படியே கழிச்சிடலாம். 6லேருந்து 5 கழிச்சா 1, கூட்டல் 1/2. இங்கே நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். இல்லாட்டா பகுதியை சேமாக்குங்க. இங்கே 8 இருக்குது. 2 4ஆல் பெருக்குனா 8 மாறும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கிடுங்க. 1/8 கூட்டல் 1 4 பெருக்குனா 4, 4 8. பகுதி சேமாயிடுச்சு. ஒரு வாட்டி எழுதிருங்க. நடுவில் கூட்டல், அப்போ டேரெக்டாக கூட்டிடுங்க. 1 4 கூட்டினா 5. இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். 5/8 எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே இருக்குது. ஆப்ஷன் இ தான் இதோட ஆன்சர். இனி 13வது கொஸ்டின் அப்படி இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். முதல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 3/4 இருக்குது, அப்புறம் வகுத்தல். இதை அப்படியே எழுதிருங்க. இப்போ பாருங்கள், இங்கே 8 இருக்குது, இங்கே 2. அப்போது பகுதியை சேமாக்கலாம். 2 4ஆல் பெருக்குனேன்னா 8 ஆகிடும். அப்போ மேலே 4ஆல் பெருக்கிடுங்க. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். இங்கே 5/8 இருக்குது. நடுவில் கூட்டல் 1 4 பெருக்குனா 4, 2 4 பெருக்குனா 8. அப்புறம் 3/4 வகுத்தல். இங்கே பகுதி சேமாயிடுச்சா? 2லேயும் கீழே 8 இருக்குது. அப்போ 8 எழுதிக்கிட்டு பகுதி சேமா இருக்கனால நடுவில் கூட்டல், அப்போ மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிடுங்க. 5 4 கூட்டினா 9. இனி என்ன பண்ணணும்? 3/4 ப்ராக்கெட்டில் இருக்கிறத வெளியே கொண்டு வந்துட்டோம். அப்போ வகுத்தல்னா பெருக்கல் குறியீடை போட்டு கீழே இருடைய 8 மேலேயும் மேலே இருடைய 9 கீழே வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? 4 8. இது ரெண்டுமே 4ஆம் வைப்பாடு போகும். 1 4 4, 4 8. இனி 3 9. இது 3ஆம் வைப்பாடு போகும். 1 3 3, 3 9. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. நடுவில் பெருக்கல், அப்போ மேலே இருக்கக்கூடியதை பெருக்கி எழுதிருங்க. 1 2 பெருக்குனா 2, 1 3 பெருக்குனா 3. அப்போ 2/3 தான் இதோட ஆன்சர். இன்னும் இருக்குது. ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான ஆன்சர். இனி 14வது கொஸ்டின். சரிங்களா? ஓகே, இதே நம்ம சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் சால்வ் பண்ணணும். 3/4 எழுதிக்கலாம். பெருக்கல். இப்போ பாருங்கள், 5/8 எழுதிருங்க. வகுத்தல் அப்படின்னா என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே உடைய 2 மேலேயும் மேலே உடைய 1 கீழே வந்துடும். இனி 3/4 இன்டூ, இப்போ பாருங்கள் 2 8. நடுவில் பெருக்கல் இருக்கனால கேன்சல் பண்ணலாம். 2 8 2ஆம் வைப்பாடு போகும். 1 2 4 2 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 5 1 பெருக்குனா 5 தான். 4 1 பெருக்குனா 4. இப்போ பெருக்கல், அப்போ பெருக்கிருங்க. 3 5 15. இனி 4 16. அப்போ 15/16 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா?
இனி 15வது கொஸ்டின், இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? கூட்டல் நேர்மாறுனா நம்மளுக்கு 0 வரணும், சரிங்களா? இப்போ 7 இருக்கு, +7. அப்போ -7 பண்ணால் +7 -7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 ஆயிரும் தானே? அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கு, -5/7. இதை +5/7ன்னு பண்ணால் நம்மளுக்கு 0 வந்துடும். ஏன்னா ஒரே மதிப்பு வெவ்வேறு குறியீடுனா அது கேன்சல் ஆச்சுன்னா 0 ஆயிடும். இனி 0வை 0வால் கழிச்சாலும் 0 தான், 0வால் கூட்டினாலும் 0 தான். ஓகே, அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? இது எல்லாத்துக்குமே நேர்மாறு உண்டு. அப்போ இவை அனைத்திற்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.